தலைவரே விக்னேஷ் கார்த்தி இப்படி ஒரு தரமான படத்தை எடுத்து எங்க எல்லாரையும் அலற விட்டீங்களேப்பா. 2026ல ரிலீஸ் ஆன ஹாட்ஸ்பாட் டூ மச் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, பிரியா பவானி சங்கர் ஒரு ப்ரொடியூசர்ட்ட கதை சொல்ல போறாங்க. ஒரு 3 விதமான கதையை சொல்றாங்க. அது என்ன கதை, இவங்க எதுக்காக இந்த ப்ரொடியூசர்ட்ட இந்த கதையை சொல்ல வந்தாங்க அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த படத்தோட ஸ்டோரிங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கதையை சொல்லிருப்பாங்க. ஒரு நடிகனுக்கும் ஒரு ரசிகனுக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு விஷயத்த ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா நமக்கு புரியுற மாதிரி சூப்பரா சொல்லிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா கடைசியில MS பாஸ்கர் பேசுற விஷயங்கள்லாம் தியேட்டர்ல கிளாப்ஸ் எல்லாம் அள்ளிட்டு போயிருச்சு. அந்த அளவு வெறித்தனமா இருந்துச்சுங்க. ரெண்டாவது கதை என்னன்னா, ஆடை சுதந்திரத்தை பத்தி சொல்லிருப்பாங்க. இதுல தம்பி ராமையாவுக்கும் அவங்க பொண்ணுக்கும் இடையில ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு ஒரு விஷயம் நடக்கும். இடம் பொருள் ஏவல் இதுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கறத தம்பி ராமையா அவங்க பொண்ணு கிட்ட ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா ஆடியன்ஸ வெறுப்பேத்தாத மாதிரி சூப்பரா சொல்லியிருப்பாங்க. கடைசியா மூணாவது கதை, ஒரு உண்மையான லவ் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத டைம் டிராவல்லாம் யூஸ் பண்ணி ரியலிஸ்டிக்கா காமிச்சிருப்பாங்க. அதுலயும் கிளைமேக்ஸ்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும். ஏண்டா கடைசியில இவளையாடா இவ்வளவு மாசமா லவ் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு நீங்களே திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சு நம்ம எல்லாரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிடுவாங்க. நீங்க உங்க ஃபேமிலியோட போய் ஒரு தரமான காமெடி கலந்த இந்த சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி கருத்துள்ள படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்சான மூவிங்க. இந்த மாதிரி மூவி அப்டேட்ஸுக்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிருங்க.